பா ரோஜா பூக்களை மிகவும் விரும்பினாள். ஒரு நாள் அவள் ஒரு ரோஜா செடியை பூங்காவில் உள்ள செடி வளர்க்கும் பண்ணையிலிருந்து வாங்கி வந்தாள். அதை ஒரு தொட்டியில் நட்டு நல்ல வெளிச்சமும் நிழலும் இருக்கும் முற்றத்தில் வைத்தாள். செடிக்கு தினமும் தண்ணீர் விட சீக்கு பாவிற்கு உதவினான். ஒரு நாள் அந்த செடியில் ஒரு மொட்டு வந்தது. அது விரைவில் ஒரு அழகிய ரோஜா பூவாக மலர்ந்தது. அடுத்தடுத்த நாட்களில் பாவும் சீக்குவும் அந்த முதல் ரோஜா பூவை பார்த்து ரசித்தார்கள். உற்சாகத்தில் பா அந்த ரோஜா பூவை விட்டு நகரவே இல்லை. சீக்குவும் அதை ஒரு காவல்காரன் போல் பாதுகாத்தான். பா ரோஜாவை பார்த்த மகிழ்ச்சியில் மாதந்தோறும் அவர்கள் வீட்டின் வழியே செல்லும் லங்கூர் குரங்குகளின் கூட்டத்தை பற்றி மறந்தே போனாள். அந்த லங்கூர் குரங்குகள் எப்போது வந்தாலும் வீட்டு முற்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்துவிடும். மனிதர்களை கண்டு பயப்படாத ஆண் லங்கூர் குரங்குகள் முற்றத்தில் இருந்த காய்கறிகளையும் பழங்களையும் தன் பற்களால் தின்று முடித்தன. பாவும் சீக்குவும் எப்போதும் எல்லா கதவுகளையும் மூடிக்கொண்டு உள்ளேயே இருந்தனர். என்ன இருந்தாலும் அவைகள் நம் முன்னோர்கள், அதற்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பா அடிக்கடி சீக்குவுக்கு சொன்னாள். 3 நாட்களுக்கு பின் அந்த லங்கூர் குரங்குகள் கூட்டம் என்று கத்திக்கொண்டு வந்தது. கூடையில் இருந்த வாழைப்பழங்களை எல்லாம் ஒருவர் மேல் ஒருவர் வீசிக்கொண்டு சாப்பிட்டு முடித்தன. பாவும் சீக்குவும் சமையலறையின் ஜன்னல் வழியே குரங்குகளை பார்த்தனர். அவைகளை எப்படி விரட்டுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு பெரிய ஆண் லங்கூர் குரங்கு செடிகளின் பக்கத்தில் உட்கார்ந்து பாவிற்கு பிரியமான ரோஜா பூவையே உற்று பார்ப்பதைக் கண்டு பயந்தாள். பிறகு அது அந்த ரோஜாவை சட்டென்று பறித்து தன் வாயில் போட்டுக்கொண்டது. அதை பார்த்ததும் பா மிகவும் வருந்தியதை சீக்கு கவனித்தான். பாவை சீக்கு சமாதானம் செய்ய முயன்றபோது, சீக்கு, நான் வருந்தவில்லை. நான் ரோஜாவைத்தான் இழந்தேன், அந்த செடியே அல்ல. ரோஜாவை அந்த லங்கூர் குரங்கு கூர்ந்து கவனிப்பதை பார்த்து, அந்த வண்ண ரோஜாவின் நிறம்தான் அதை ஈர்க்கிறதோ என்று நினைக்கிறேன். லங்கூர் குரங்குகளால் நிறங்களை பார்க்க முடியுமா, அல்லது எனது அழகிய ரோஜாவின் நறுமணத்தை உணர முடியுமா என்று நினைத்தேன். சீக்கு, உனக்கு ரோஜாவின் இதழ்களாலான இனிப்புகள் மிகவும் பிடிக்கும் என்பதை பார்க்கும் பொழுது ரோஜா பூவை விரும்பி உண்ணும் நம் முன்னோர்களான குரங்குகள் தான் நினைவிற்கு வருகிறது என்று சொல்லி சிரித்தாள்.